அருகே தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவியர்கள் பொங்கல் சீர்வரிசை எடுத்து வந்தும் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம் என கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று மாணவ மாணவிகளுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமலாபுரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் அவரது சகோதரி கிரேட்டா என்பவருக்கு கல்லீரலை தானமாக கொடுக்க உறவுமுறை சான்றிதழுக்காக கடந்த 31 மனு அளித்து VAO RIயிடம் கையெழுத்து பெற்று ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் கொடுத்துள்ளார். ஆனால் கடந்த 2 நாட்களாக தாலுகா அலுவலகத்தில் அதிகாரிகள் ராஜாவை அலைக்கழித்துள்ளனர். இதனால் ராஜா தாசில்தார் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் ராஜாவை தாசில்தாரிடம் அழைத்து சென்று கையொப்பம் வாங்கி அனுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்காவுக்கு கல்லீரியல் ஃபெயிலியர் ஆச்சு சார். நாங்க சென்னை ரேலா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் லாஸ்ட் 2 years. அவங்களுக்கு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இது மொத்தமா செயல் எழுந்துருச்சு, நீங்க கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னன்னா உங்க ரிலேஷன்ல யாருக்கிட்ட மாத்த முடியுமோ மாத்துங்கன்னு சொல்லும் போது எனக்கு அவங்களோட கல்லீரலோட என்னோட கல்லீரல் மேட்ச் ஆச்சு சார். அதுக்கு என்னன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் வாங்கணும், உங்களோட நீங்க எங்க இருக்கீங்களோ வசிக்கிறீங்களோ அங்க இருக்க தாசில்தார் கிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னாங்க. மற்றபடி அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாத்தையும் அஃபிடேட் வாங்க சொன்னாங்க. அவங்க எல்லாருமே சைன் பண்ணி எல்லாருமே மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டாங்க. எமர்ஜென்சியான ஒரு விஷயத்த கூட ஒரு அர்ஜென்ட்டா சரி இது ஒரு முக்கியமான விஷயமே, ஒரு உயிர் சம்பந்தப்பட்டதுன்றது ஒரு அக்கறையே இல்லாம செயல்படுறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து அமைச்சர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பினர். ஆனால் ஆலை நிர்வாகம் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கையில் எடுத்ததாக கூறி தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு உள்ளேயே ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் CITU மற்றும் ஆலை நிர்வாகம் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அரியலூரில் அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு முறையாக பணப்பயன்கள் வழங்க வேண்டும், இறந்தவர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும், அவர்களின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரளாவிலிருந்து கழிவுகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நள்ளிரவு கேரளாவிலிருந்து குமரி கேரள எல்லைப் பகுதியான கொல்லங்கோடு வழியாக குமரி மாவட்டத்திற்குள் காய்கறி கழிவுகள் ஏற்றி வந்த லாரியை போலீசார் பறிமுதல் செய்து வாகனத்தை ஓட்டி வந்த சிவா, கிளீனர் மணிகண்டன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் சுமார் 30 ஆண்டுகளாக தனியார் பேக்கரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் பேக்கரியில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென தீ விபத்து ஏற்பட்டு கடை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இந்த கடையில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் பேரூர் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முஸ்லிம் பரிம்பாலான ஜமாத் சபை தலைவர் முகமது நஜீப், புனித தேவாலய அருட்சகோதரர் டென்னிஸ், வரலாற்று ஆய்வாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்புரையாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சித்திரப்பட்டி கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 91 பயனாளிகளுக்கு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மார்கழி மாத பரணியை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தங்க ஆபரணம், தங்க வேலுடன் முருகப்பெருமான் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு தங்க தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருக்கோவில் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னை திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியில் இயங்கி வரும் தனியார் கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ரவி என்பவரை கேஸ் டெலிவரி மேன் கோபி என்பவர் டெலிவரி செய்ய தனக்கு தனியாக ஏரியா ஒதுக்க கேட்டு அவதூறாக பேசி தகராறு செய்து கத்தியால் தாக்கியுள்ளார்.
மேலும் கேஸ் ஏஜென்சி நிறுவனத்திற்குள் புகுந்து மின்னணு பொருட்கள் மற்றும் டேபிளை உடைத்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்த பணியாளர்களை மிரட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து கோபியை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளியான பார்த்தசாரதி என்பவர் வீட்டில் அவர் பணி முடிந்து வீடு திரும்பிய பொழுது வெளியே ஒரு வாலிபரும் வீட்டிற்குள்ளே 2 வாலிபர்களும் இருந்துள்ளனர். அந்த வாலிபர்கள் பார்த்தசாரதியை கண்டதும் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் இருவர் வீட்டின் அருகே உள்ள ஏரியில் குதித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஏரியில் இருந்த 2 பேரை ட்ரோன் மூலம் கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய அந்த ஒரு இளைஞர் யார் என்பது குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமசாமியின் 100ஆம் ஆண்டு பிறந்தநாள் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுமக்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஆணையர் அவர்களுக்கு எங்களை பூக்கடை சார்பாக ஒரு விண்ணப்பம் நாங்கள் தரோம். அதாவது பூக்கடை நாங்கள் மாட்டு வச்சுருக்கோம். கிருஷ்ணாதிரி உள்புறம் நாங்கள் கடை வச்சுருக்கோம். ஆகையால் வழி போகிறதுக்கு வழி கிடையாது, வர்றதுக்கு வழி கிடையாது. முதலேஸ் வழி அது பக்கமாக கடை நிறைய ஆகரிப்பு வந்து போச்சு. நிறைய பழக்கடைகள் நிறையா இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து திரும்ப முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் ஆட்டோ தானே ஒன்று ஆட்டோ அந்த பக்கம் வருது, அதுக்கும் வழி இல்லை, ரொம்ப சிரமம். தற்சமயம் இப்போ வந்து டீக்கல்ல ஒரு தீ விபத்து நடந்து போச்சு. தீ விபத்து நடக்கும்போது ஒரு தீயணைப்பு வண்டி வரதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப அவசரம். நாங்கள் பூக்கடை சார்பாக நாங்கள் போயிட்டு வந்து நாங்கள் அணைச்சோம், எல்லாம் செஞ்சோம், சொந்தம் வச்சுருக்கோம், நாங்களும் வரி கட்டுறோம். அதனால் நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஆக்கிரமிப்பு கார்டில் தயவு செஞ்சு எடுங்க. பூக்கடை சார்பாக பொதுமக்கள் சார்போம் நான் கேட்டுருக்கோம், முன்னாடி கேட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூக்கடை மார்க்கெட் செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பூக்கடை மார்க்கெட் பாதை மிகவும் குறுகலான பாதையாக இருப்பதால் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பூத்துக் குலுங்கும் சீனாவின் அரசு எனப்படும் பவுலோனியா பார்சினி மலர்கள் தற்போது பூக்க துவங்கியுள்ளது. உறைபனி தாக்கம் அதிகரித்துள்ளதால் இம்மரத்தில் மலர்கள் பூக்க துவங்கியுள்ளன. அரிதாக காண கிடைக்கும் இந்த மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.